எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நாங்கள் ஒரு நாளாக வந்து எதுவும் வீடியோஸ் போட முடியல. ஏன்னா வீட்டில் வந்து எங்கள் குட்டி ராமுக்கு எனக்கு எல்லாருக்குமே ஃபீவர் ஆயிடுச்சு. அப்புறம் ஃபங்க்ஷன்லாம் கொஞ்சம் வந்து மேரேஜ் எல்லாம் அதுக்கெல்லாம் போயிட்டு இருந்ததால் எங்களால் வந்து கொஞ்சம் எதுவும் போட முடியல. அப்புறம் இன்றைக்கி வந்து நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டான சதுரங்கம். இந்த சதுரங்கம் விளையாடுறது வந்து நிறைய வகை இருக்குது. இது வந்து பெரிய விளையாட்டு சொல்லுவாங்க. இதில் விளையாடுறது வந்து நம்ம 2 பேர் விளையாடலாம், 4 பேர் விளையாடலாம், 6 பேர் விளையாடலாம், 8 பேரும் விளையாடலாம். நம்ம எவ்வளோ பேர் சேர்ந்து ரவுண்டாக உட்காந்து எல்லோரும் கூட்டமாக உட்காந்து விளையாடுறதுக்கு ஒரு விளையாடக்கூடிய விளையாட்டு. வீட்டில் வந்து சில பேர் சொல்லுவாங்க, சதுரங்கம் விளையாடினா வந்து நடந்தது கிடையாது. சதுரங்கம் விளையாடி தான் வந்து இவங்க வந்து மகாபாரதத்தில் வந்து பஞ்சபாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் வந்து சண்டை வந்து எல்லாம் பிரிஞ்சிடுச்சு. அதனால் அது விளையாட முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் சதுரங்கம் அப்படின்றது வந்து படிக்கிற பசங்கள்லேருந்து பெரியவங்க வரலும் ஒரு பொழுதுபோக்கு ஆட்டமாக மட்டும் இல்லாமல் ஒரு சிறந்த கலையாகவும், அடுத்து நம்மளுடைய எண்ணங்களையும் சிதறல்களையும் வேறு எங்கேயும் போவிடாமல் நம்ம அதிலேயே ஒரு எண்ணத்தோடு கரெக்டாக விளையாடுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இதில் விளையாடுறது எப்படி அப்படின்னா, நம்ம இந்த தாயக்கட்டை பகடக்கட்டை சொல்லுவாங்க. இதை உருட்டி போட்டு விளையாடுவோம். இது உருட்டி போட்டு விளையாடும்போது முதல்ல ஆட்டத்துக்கு தாயம் விளையாடணும். அதுக்கப்புறமேட்டு 5 தாயம் இருந்தால் நம்ம இறக்கி அதை கரெக்டாக விட்டுட்டு போகணும். எதிர்ப்பில் விளையாடுறவங்களும் அதே மாதிரி கரெக்டாக விட்டுட்டு வருவாங்க. நம்ம அந்த காய் வெட்டுறோம் இல்லையா, வெட்டுறது வந்து நம்ம யோசித்து விளையாடணும். வெட்டு கொடுத்து விளையாடுறதும் ஒரு ஆட்டம் இருக்குது. வெட்டாமல் நம்ம எப்படி சமயோசித்தமாக எப்படி விளையாடணும். 1 வெட்டு 2 வெட்டு மட்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி போயிட்டு நம்ம உள்ளே போயிட்டு எப்படி சேர்ந்து நம்ம சேஃபாக எப்படி போகலாம் அப்படின்றதையும் இருக்குது. இந்த தாயத்தை விளையாடுறத வச்சுட்டே நம்ம வந்து ஒவ்வொருத்தருடைய லைஃப்க்கும் வந்து இதை வச்சு நம்ம வந்து லைஃப்பை வந்து பிளான் பண்ணலாம். நம்ம சில பேர் என்ன பண்ணுவோம், வெட்டு வந்துருச்சு அடுத்து வெட்டுன்னு வெட்டிகிட்டே வந்துடலாம். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்க வந்து எதுவுமே யோசிக்க மாட்டாங்க. யோசிக்காமல் டக்குன்னு வெட்டிட்டு போகிற மாதிரியே இருப்பாங்க. அடுத்து என்ன பண்ணுவோம், நிறைய பேருக்கு நிறைய கண்டினியூஸாக பந்தயம் விழுந்துகிட்டே இருக்கும். பந்தயம் விழுந்துகிட்டே இருக்கிறது என்ன ஆகுதுன்னா, அவங்களுடைய லைஃப்பில் வந்து நல்ல செழிப்பாகவும் வளமாகவும் இருக்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரும். அதை வந்து நம்ம எப்படி நம்ம லைஃபோட பொருத்தி பார்த்துக்கலான்னா, நம்மக்கிட்ட வந்து நிறைய பணம் பணம் இருந்துகிட்டே இருக்குது. அந்த செல்வத்தை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், விருப்பம் போல் எப்படி வேணாலும் செலவு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் யோசித்து புத்திசாலித்தனமாக இந்த சதுரங்கத்தில் வந்து அந்த காய்களை எப்படி வச்சு பிரித்து விட்டு நம்ம எப்படி உள்ளே போயிட்டு பழம் எடுக்கலாம் அப்படின்றத வந்து இந்த சதுரங்கத்து மூலயமா வந்து அந்த பந்தயத்தை வச்சுட்டு வந்து நம்ம விளையாடணும். அதே மாதிரி நம்ம தோற்று போயிடுறோம், அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்ட்டு நினைக்கக்கூடாது. வாழ்க்கையின் முதல் படியே வந்து தோல்வி தான் வந்து வெற்றிக்கு வழிவகுக்கும். தோல்வி அப்படின்றது வந்துச்சுனாக்கா நம்ம வந்து அடுத்தது என்ன பண்ணணும், இவங்க எப்படி விளையாடினாங்க ஜெயிச்சிட்டாங்க, அடுத்து நாம் எப்படி விளையாடணும், இந்த விளையாட்டு ஒரு வாழ்க்கையின் விளையாட்டு அப்படின்னு நினச்சிட்டு விளையாடினோம்னா இது வந்து ரொம்பவும் நல்லது. அடுத்து மாணவர்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா, ஸ்கூலில் வந்து இப்போ 8th போயிட்டாலே ஒரு சாப்டர் ஒன்று வரும். அந்த சாப்டரில் வந்து நாங்கள்லாம் வந்து தமிழ் மீடியம் படிக்கும்போது வந்து அதை வந்து என்ன சொல்லுவாங்கனாக்கா, பகடை ஆறு இருந்தது, அதோடைய நிகழ்ச்சியின் நிகழ்த்தகவு என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா இந்த பகடைக்காய் வந்து போடும்போது நமக்கு வந்து மொத்தம் வந்து 12 விழும். இந்த 12 விழும்போது நம்ம அந்த 10 வந்து எத்தனை முறை உருட்டுறோம் அப்படின்றத வச்சு தான் போடுவோம். இப்போது 6 விழுந்ததுடைய நிகழ்த்தகவு எழுது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நமக்கு இதனுடைய மொத்த எண்ணிக்கையோட 12. இந்த வைக்கிற ஒரு பக்கம் இருக்கிறக்கூடிய இந்த காயோடையும் 12 இருக்கும், இன்னொரு பக்கத்துக்கும் இன்னொரு வேறு வித்தியாசமாக வச்சு 12 வைப்போம். இந்த 12ஆல் 6 நிகழ்த்தகவு என்னன்னா, அப்போ என்னாவும் கீழே வந்து 12 போட்டுட்டு மேலே 6 போட்டுட்டு நம்ம அதை கேன்சல் பண்ணோம்னா 6 1 6 6 2 12 1/2. அப்போ இந்த
பகடையில் 6 விழுந்ததற்கான நிகழ்த்தகவு என்ன வரும்? 1/2. இது வந்து ஒரு சாப்டர் இருக்குது பசங்களுக்கு மேக்ஸில். இது எல்லா இதுலேயும் இருக்கும். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், கார்ட்ஸ் எல்லாம் விளையாடக்கூடாதுன்னு சொல்லுவோம். அந்த கார்ட்ஸ் விளையாடுறதும் வந்து பசங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆனால் அதுலேயே போயிடக்கூடாது. பசங்க வந்து என்ன ஏதுன்றத விவரம் தெரிஞ்சுக்கணும். அந்த சாப்டரில் அதெல்லாம் வரும். இப்போ வந்து கார்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ராணி இருக்குது, குயின் இருக்குது, ஜோக்கர் இருக்குது, ஆர்டின் இருக்குது, கிளவர் இருக்குது. இது மாதிரி அதை வந்து மொத்தம் எத்தனை கார்டுன்னு எடுத்துக்கணும். அதில் இதே மாதிரி கேள்வி கேட்பாங்க. கிளவர் பூ விழுந்ததற்கான நிகழ்த்தகவு என்ன? அது மாதிரி வரும். அடுத்து அதை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் பால் வச்சு கேட்பாங்க, கலர்ஸ் வச்சு கேட்பாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு நம்மளை கேட்கறது வந்து பகடை கேட்பாங்க. அடுத்து கார்ட்ஸ் விளையாடுறோம் இல்லையா, அந்த கார்ட்ஸை வச்சுட்டு தான் அந்த அந்த கணக்கு வரும். அதனால் குழந்தைங்களுக்கு வந்து இது தெரியக்கூடாது, இது வந்து தப்பான ஆட்டம், பசங்க இதுலேயே போயிடுவாங்கன்னா நம்ம பண்ணக்கூடிய பழக்கம் இருக்குது. எதையுமே நம்ம கூட பெரியவங்க கூட இருந்து எதையுமே வழிநடத்தலோடு செஞ்சோம்னா அந்த குழந்தைங்க நம்ம சொல்கிறத கேட்டு நடக்க ஆரம்பிக்கும் போது அவங்க அதை நல்ல விதமாக தான் பயன்படுத்துவாங்க. அவங்க விருப்பப்படி விட்டுட்டோம்னா தான் அதை வந்து அவங்க தப்பாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுபோல் தான் இன்றைக்கி வந்து செல்ஃபோன் வந்து குழந்தைங்க கையில் அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ செல்ஃபோனில் வந்து கோவிட் பீரியடில் கிளாஸ் எடுத்தாங்க. ஆன்லைன் எடுக்கும்போது சொல்கிறாங்க கூட பேரண்ட்ஸ் இருங்க, யாரும் இருங்கன்றாங்க. இப்போ நம்ம கூடவே இருந்து அந்த பசங்க கிளாஸை கவனிக்க விடும்போதெல்லாம் கூடவே இருந்து பண்ணும்போது இதை மட்டும்தான் நீங்கள் பண்ணணும், இந்த நேரத்தில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றவர் கூடவே இருந்து எல்லாம் பார்த்தோம் செஞ்சு பண்ணிட்டு வரும்போது அந்த பசங்க வந்து அந்த அளவுக்கு யூஸ் பண்ணலை. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டோம், அது சில இடங்கள்ல வந்து நீங்கள் கிளாஸ் கவனிங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகிற இடத்துல அந்த குழந்தைங்க என்ன பண்ணிச்சிங்க, கவனிக்கிறது மட்டும் இல்லாமல் கூட வர பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் எல்லாத்தையும் நோண்டி எல்லாம் தெரிஞ்சுன்னு இப்போ அதுவே ஒரு வேலையாக அந்த குழந்தைங்க வந்து அதுக்கு ஒரு அடிமையாக ஆயிடுற மாதிரி ஆகுறாங்க. அதை வந்து அவங்க அடிமையாக ஆகக்கூடாது. அது ஒரு இது அவங்க பயன்படுத்துகிறாங்கன்னா அது வந்து அவங்க வாழ்க்கைக்கு எப்படி நல்லதா கெட்டதா, நல்லதுன்னும் போது எவ்வளோ நேரத்துக்கு நல்லது அது, அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத வந்து அழகான விதத்தில் வந்து சொல்லி கொடுக்கணும். அதை சொல்லி கொடுக்கறது தான் இந்த பகடை விளையாடுறது. இது ரொம்பவும் சிறப்பான விளையாட்டு. அதே போல் தான் வந்து இன்னொன்று அடுத்த இதில் வந்து இந்த கடற்சிக்காய் விளையாடுவாங்க. கல்லெல்லாம் இந்த வெயில் காலத்தில் லீவ் விட்டாங்கன்னா கல் எடுத்து போட்டு கல்லாங்காய் விளையாடுவோம். அதுவும் ஒரு நாளைக்கு போடுறோம். அதே போல் வந்து இது வந்து எல்லாரும் வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பண்ணுறது வந்து நம்ம எல்லாரும் பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே வித்தியாசம் பார்க்காம எல்லாரும் உட்காந்து விளையாடும் போது அந்த குழந்தைங்க வந்து என்ன ஆகுது, எல்லாருமே வந்து ஒருத்தர் வந்து நம்ம அந்த அன்பாகவும் அந்த மிங்கிள் அவங்க எல்லாரும் ஒருத்தர் வந்து சேர்ந்து ஜாலியாக பண்ணுறதுக்காகவும் இருக்குது. புத்திசாலித்தனமாக யோசித்து விளையாடுறதுக்கும் இருக்குது. எல்லா திறனையும் இது ஊக்குவிக்குது அப்படின்றத நான் வந்து இந்த தாயம் விளையாடுறத பற்றி நான் என்னோடய கருத்தை நான் சொல்லியிருக்கிறேன். இதை வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க விளையாடிருக்காங்க பாருங்கள். அதையும் ஒரு சின்ன குட்டி வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து இப்படி தான் தாயம் 3 இப்போ இன்னும் இவருக்கு வந்து தாயம் விளையாட எனக்கு தாயம் விழுந்துருச்சு. இப்போ எனக்கு தாயம் விழுந்ததால நான் விளையாடுறேன். இப்போ அவர் தாயம் விளையாடுறவரெலாம் அவர் போடுவார். 12 3 நான் தாயம் விழலை. ஆனால் இந்த விளையாட்டு விளையாடி முடிக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் வந்து 2 hours 2.5 hours ஆகும். எல்லாரும் 2 பேர் விளையாடினாலும் சரி, 4 பேர் விளையாடினாலும் சரி, எவ்வளோ பேர் விளையாடலாம் அவ்வளோ ஆகும். ஆனால் ரொம்ப சத்தம், தன்னை மறந்துடுவாங்க. எல்லாரும் விளையாடும் போது கூட சேர்ந்து விளையாடும் போது பெரியவங்க சின்னவங்க மாமியாரா நாத்தனாரா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அந்த விளையாட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எல்லாரும் அமக்கலை பண்ணிட்டு ஜாலியாக தன்னை மறந்து அப்படியே எல்லாரும் விளையாட ஆரம்பித்து அதில் போயிடுவோம். தன்னோட எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. அதனால் இதை மாதிரி இருக்கிறது வந்து ஒரு கூட்டு குடும்பம் போல. இந்த தாயம் விளையாடுறதெல்லாம் வந்து என்னது ஒரு கூட்டு குடும்பம். அதனால் அதை வச்சுட்டு நம்ம இதை செய்யலாம். எனக்கு 2 தாயம் 3 விழுந்துருக்குது. இன்னும் இவருக்கு தோயலை. இப்போ எனக்கு விழுந்து எல்லாம் வந்துட்டாலும் நான் இங்கே வந்ததை நின்றுடணும். நான் அந்த காய் ஏதாவது ஒன்று வெட்டினா தான் நான் உள்ளே போயிட்டு பழம் போக முடியும், இல்லைன்னா என்னால் பழம் போக முடியாது. அப்போ அந்த டைமில் இங்கே வந்து நான் லைனாக நிற்கும் போது அப்போ தான் இவருக்கு விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவர் நிறைய பந்தயம் விழுந்து அப்போ டக்குன்னு இவர் என்னோட விட்டுட்டாருன்னா
அப்போ அவ்வளோதான். நான் என்னோட எல்லாத்தையும் விட்டுட்டா இவர் ஈஸியாக பழம் போயிடலாம். அது வந்து எல்லாமே நம்ம போடக்கூடிய அந்த கையிலையும் இருக்குது. ஒரு புத்தி நம்ம விடுறது அந்த யோசித்து விடக்கூடிய புத்திசாலித்தனத்துலேயும் இருக்குது. இது வந்து போதும். நல்லா இப்படி உருட்டி போடணும். இப்படி நல்லா இப்படி உருட்டி போடணும். இப்படி உருட்டி போட்டோம்னா நல்லா அழகாக உருண்டு அழகாக வந்து விடும். இப்போ இன்னும் இவருக்கு விடலை. நான் இப்போ காமிக்கிறோம் 3 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகும் இல்லையா. அதனால் எங்கள் வீட்டு பெரியவங்க விளையாடி இருக்காங்க. இப்போ இல்லை ஜஸ்ட் வந்து லாஸ்ட் வீக் எல்லாம் வீட்டில் இருந்து விளையாடினோம். அதை வந்து 2 பேர் விளையாடிருப்பாங்க. ஒருத்தவங்க வந்து பார்த்துட்டு அதை ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. அதை எங்கள் குட்டிராம் தான் அதை வீடியோ கொஞ்சமாக எடுத்தார். அதை நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா? அதில் எப்படி விளையாடுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். இதே மாதிரி பண்ணலாம். இது வந்து விளையாடுறது வந்து தப்பு கிடையாது. நம்ம வந்து புத்திசாலி எல்லாத்தையும் விடுறதுல தான் வந்து நம்மளோட சிறப்பே இருக்குது. அதனால் இது வந்து எல்லாரும் இந்த வெயில் காலத்தில், அதுவும் இந்த கோடை வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது இல்லையா. நல்லா வெளியில் போகாமல் நம்ம பழமையான விளையாட்டுக்களான இது எல்லாத்தையும் பசங்களுக்கும் கூட உட்கார வச்சு விளையாடி சொல்லி கொடுத்து புரிய வைக்கணும். இது வந்து தப்பானதே கிடையாது. சரி, இதை பார்த்து ரசித்த எல்லாரும் ரொம்பவும் சந்தோஷமாக இதை பொழுதுபோக்காக பயன்படுத்துங்க. பார்த்தவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த பகடை விளையாடுறாங்க பாருங்கள். எங்கள் வீட்டு பெரியவங்க இவங்கெல்லாம் சீனியர் சிட்டிசன்ஸு. ஒருத்தரால் முடியலன்னு சொல்லிட்டு அவங்க படுத்துட்டு அப்படியே கைட் பண்ணுறாங்க அவங்கள. அடுத்த ரவுண்டில் அவங்களும் உட்காந்துட்டு விளையாடுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து செல்ஃபோன் மாதிரி தனித்தனியாக போய் பண்ண வேணாம்.